பிரதமர் மோடி வங்கிகள் மூலம் ஏழைகளிடம் 21,000 கோடியை கொள்ளையடித்துள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் செல்வராஜை ஆதரித்து திருவாரூர் தெற்கு வீதியில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் தேர்தல் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய செல்வ பெருந்தகை எரிபொருள் விலை ஏற்றத்தால் நாட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் மோடி வங்கிகள் மூலம் ஏழைகளிடம் 21,000 கோடியை கொள்ளையடித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். கடனை அடைக்க போகிறோம், தொழில் செய்ய போகிறோம், கருப்பு பணம், கள்ளப்பணம், தீவிரவாத பணம் எல்லாம் வெளிநாடுகளில் பதுக்கி வைத்திருக்கிறார்கள், அனைத்தையும் எடுத்து வருவேன் என்று சூளுரைத்தார். 60 ரூபாய் 65 ரூபாய் வித்தது 2014. வந்தவுடனே இன்டர்நேஷனல் மார்க்கெட் வெளிச்சந்தையில கச்சா எண்ணெயை நான் குறைத்து வாங்குவேன், போட்டி போட்டு வாங்குவேன், அதற்கு ஒரு வாரியத்தை ஏற்படுத்தி நாங்கள் முதலீடு செய்து பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறைப்பேன் என்று சொன்னார். குறைத்தாரா? 100 தாண்டி விட்டது.